தெலுங்கு ஊடகங்களை திறந்தாலே நடிகை சமந்தா குறித்து காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா பேசிய பேச்சு குறித்த செய்திகள்தான் குவிந்து கிடக்கின்றது. நடிகை சமந்தா குறித்தும் அவர் விவாகரத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்தும் அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த விவகாரத்தில் KTR மற்றும் நாகார்ஜுனா குறித்து அமைச்சர் பேசியது திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாய் தவறி பேசிவிட்டதாக கூறி பேக் அடித்துள்ளார் அமைச்சர். அதாவது தெலுங்கானாவில் தற்போது காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு வனத்துறை அமைச்சராக இருப்பவர் கொண்டா சுரேகா. நாகார்ஜுனாவின் மருமகள் சமந்தா மீது KTR ஆசைப்பட்டார். அதற்கு நாகார்ஜுனாவும் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் இது சமந்தாவுக்கு அதிர்ச்சி அளித்ததால் அவர் விவாகரத்து செய்து கொண்டு போய்விட்டார் என பேசியிருந்தார். இவரது இந்த பேச்சு பலருக்கும் தூக்கி வாரி போட்டது. மேலும் அமைச்சராக இருந்து கொண்டு இவர் பேசியிருப்பதால் பலரும் இதனை உண்மை என நம்பினர். இவரது பேச்சுக்கு நாகார்ஜுனா, சமந்தா, நாகச்சைத்தன்யா, ஜூனியர் NTR, நானி, அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். நாகச்சைத்தன்யாவின் தாயார் அமலா, அமைச்சர் மாதிரி பேசுங்க, அரக்கி மாதிரி பேசாதீங்கன்னு காட்டமா விமர்சித்திருந்தார். மேலும் KTR தரப்பிலிருந்து அமைச்சருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மானநஷ்ட வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் கொண்டா சுரேகா, நான் சமந்தா குறித்து பேசியது தொடர்பாக பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நான் வாய் தவறி பேசிவிட்டேன். மேலும் சமந்தா விஷயத்தில் நன்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலை சொல்லிவிட்டேன். அதற்காக வருந்துகிறேன். ஆனால் KTR மீதான எனது விமர்சனங்கள் தொடரும். அவரை சட்டப்படி எதிர்கொள்ளவும் தயாராக உள்ளேன் என கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த பதில் பலரும் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் சமந்தா விவாகரத்து குறித்து தேவையற்ற கருத்துக்களை பேசியது என்பதற்கு பலரும் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.